சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் அஜித் அருட்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. நிறைய பேருக்கு இதில் நான் என்ன டெஸ்ட் பண்ணுங்கிற சந்தேகம் தான் பெருசு. ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இருதய நோய் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி தான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை டெஸ்ட்டையும் எடுத்தாருங்க. நேற்று வந்து எல்லாம் சரின்னு சொல்லிட்டார் டாக்டர்னு சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப்பில் கண்டினியூவோட அடுத்த நாள் இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம நிறையா பார்க்குறோம். இது ஒரு பயமுறுத்தலோ எச்சரிக்கை மணியோ இல்லை. ஆனால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இருதய நோய் அப்படிங்கிறது அது இந்த நிமிஷம் வரும், இப்படி வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் இல்லை. இப்படி பல பேர் குழப்பங்கள். என்னுடைய கேள்வி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்றைக்கு முழுக்கவே நான் இந்த டெஸ்ட்டு இதை பற்றி உங்களுடைய அறிவுரை என்னன்னே நான் கொண்டு போக பார்க்குறேன் நேயர்களுக்காக. நீங்கள் சொல்லுங்கள். நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி இப்போ மீடியா இஸ் வெரி குட். எல்லாருக்குமே சிம்டம்ஸ் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே தெரியுது. சார் சொன்ன மாதிரி 40 years ஆன பிறகு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே உடனே டாக்டர்ஸ்கிட்ட வராங்க. இட் இஸ் நாட் லைக் ஒரு 5 வருஷம் முன்னாடி மாதிரி கிடையாது. ஒரு சின்ன செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், லெட் அஸ் கோ டு அ கார்டியாலஜிஸ்ட், நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. பட் நான் வாட் ஐ ஃபவுண்ட் அவுட் இஸ், நிறைய பேர் டாக்டர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன டெஸ்ட்டு பண்ணணும், எந்த டெஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தே ஹேவ் அ டவுட். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டவுட் வேறு இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்ஸ்ட்டு போனால் நிறைய டெஸ்ட் எழுதிடுவாரோ, அன்னெசரி டெஸ்ட்டு கேட்பாங்களோ அப்படின்னு. ஸோ ஒரு கிளாரிட்டி ஐ வில் ட்ரை டு பிரிங். ஃபஸ்ட்டு இசிஜி இஸ் பேசிக். இசிஜிக்கு வேல்யூ வந்து அப்போ இட் இஸ் ஒன்லி ஃபார் தட் மினிட். நம்ம இசிஜி நேற்று எடுத்து இன்றைக்கி திருப்பி நெஞ்சு வலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம திருப்பி இசிஜி எடுத்து தான் ஆகணும். ஆனால் ரொம்ப ஒரு பேசிக் டெஸ்ட், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் டெஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் வலியோடு துடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு இசிஜி அந்த டைமில் நார்மல்னால் ஒரு 99% அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னு we can tell. பட் அந்த டைமில் he should have பெயின் இருக்க நேரத்தில் இசிஜி எடுத்து இசிஜி நார்மல்னால் நம்ம ஒரு we can be almost 95 to 99% ஷுவர் ப்ராப்ளம் இல்லைன்னு. நிறைய டைம் ஆனால் பெயின் வந்து ஒரு 2 minutes கழிச்சு தான் இசிஜி எடுக்க முடியும். பெயின் வந்தோடனே நம்ம இசிஜி எடுக்க முடியாது. லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. பை த டைம் நம்ம இசிஜிக்கு போகும்போது பெயின் போயிடும். ஸோ we cannot find out அந்த நேரத்தில் என்ன இசிஜி அது. பட் இசிஜி இஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் டெஸ்ட். இசிஜியினுடைய முழு பலன் அப்படிங்கிறது ஒருத்தர் முழுமையான பெயினில் இருக்கும்போது எடுக்க முடிஞ்சதுன்னா அதில் வர ரிசல்ட் இஸ் பெஸ்ட்னு சொல்லி இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிள். ஓகே, நம்ம ஐசியூவில் பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு 1 minute முன்னாடி இசிஜி நார்மலாக இருக்கும். திடீர்னு பேஷண்ட் செஸ்ட் பெயின்னு சொல்லும்போது மானிட்டரில் இசிஜி மாறிடும், டைனமிக்காக இருக்கும். ஸோ அதனால் த வேல்யூ ஆஃப் இசிஜி பிகம்ஸ் வெரி அக்யூரேட் வென் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் பெயின். வலி இருக்க நேரம் இசிஜி நார்மலாக நம்ம ஒரு ஓகே திருப்தியாக இருக்கலாம், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அது இசிஜிக்கான வேல்யூ இஸ் வெரி குட். வெரி சிம்பிள் டெஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் 200-300 rupees தான் ஆகும். இன்ஃபேக்ட் எனக்கு பேஷண்ட்ஸ்ட்டை வாட் ஐ டெல் இஸ், நெஞ்சு வலி இருக்குது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, சம்டைம்ஸ் ஸ்மால் நம்ம ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ்ட்டை போகும்போது அவங்க வந்து ஓகே ஒரு மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லும்போது டோன்ட் அக்செப்ட் இட், இன்சிஸ்ட் ஆன் இன் இசிஜி. பேர் மினிமம் ஒரு இசிஜி அட்லீஸ்ட் எடுத்துருங்க. அட்லீஸ்ட் வி நோ தட் ஆன்கோயிங் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ரெண்டாவது நம்ம டெஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, வயிற்றுக்கு அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற மாதிரி தான் ஹார்ட்டுக்கு நம்ம ஒரு எக்கோ கார்டியோகிராம்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் எக்கோ கார்டியோகிராம் வந்து ஹார்ட்டுக்கு பம்பிங்கை மட்டும்தான் காமிக்கும். ஸோ எக்கோ கார்டியோகிராம் இஸ் வெரி அக்யூரேட் டு ஷோ ஹவு த ஹார்ட் இஸ் பம்பிங். ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கா, ஹார்ட்டுக்கு வேல்வில் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு. ஆனால் இரத்த குழாயை அதால் பார்க்க முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் டுடே வர்றது வந்து இரத்த குழாயில் அடைப்பு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இதுதான் ரூம் அப்படின்னு நம்ம வச்சுட்டோன்னா, வேல்வ் வந்து நமக்கு டோர் மாதிரி. ஆனால் ப்ராப்ளம் வர்றது நம்ம ப்ளம்பிங்கில். ஸோ நம்ம ப்ளம்பிங்கை we cannot see. இப்போ நம்ம இந்த ரூமை பார்க்குறோம், we can see the valve எப்படி இருக்குது, டோர் எப்படி இருக்குது, நம்ம ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ப்ளம்பிங் எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது. அண்ட் ப்ராப்ளம் வர்றது அந்த ப்ளம்பிங்கில் தான். ஸோ மோஸ்ட் நார்மல் பேஷண்ட்ஸ், ஒரு 40 years சார் சொன்னீங்க, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு அஃப்கோர்ஸ் வி ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஒரு இசிஜி, ஒரு எக்கோ. எதுக்கு இதை முதல்ல பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி அட்டாக் வந்துருச்சு, சைலண்ட்டாக வந்துருச்சுன்னா இசிஜி எக்கோலே we can find out. பட் இது ரெண்டும் நார்மலாக இருக்குன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதோட we should not stop. We have to stress the patient. Usually ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட். இந்தியாவில் ஒரு டெஸ்ட் விச் இஸ் அண்டர் யூட்டிலைஸ்ட் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்லீஸ்ட் பேஷண்ட்க்கு மனசில் ஒரு டெஸ்ட் வந்து விச் டசன்ட் கம் இஸ் treadmill test. I would encourage all patients to do the treadmill test.
எஸ்பெஷலி அந்த குரூப், அந்த வாக்கிங் போகாத குரூப் தான் ட்ரெட்மில் டெஸ்ட்டை விருப்பமும் படாது. யங் அண்ட் ஆக்டிவாக இருக்க பேஷண்ட்ஸ். அதர் வே அபவுட் இட் கொடுக்கறது மன்னிக்கிறேன் டாக்டர். அதாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க. நான் எக்ஸசைஸே பண்ணலை, எனக்கு வாக்கிங் போகிற பழக்கமே கிடையாது, படுத்து தான் கிடப்பேன் வீட்டில். அப்போ திடீர்னு ட்ரெட்மில் என்னை ஓட சொல்லும் பொழுது எனக்கான ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதில் என்னால் முடியாது. அப்போ ட்ரெட்மிலோட ரிசல்ட் அப்படிங்கிறது சடனாக ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ண சொல்லும் பொழுது என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவர் 1ல் வைக்கிறாரு, 3ல் வைக்கிறாரு, ஸ்பீடை 7ல் வைக்கிறாரு. 1ல் என்னால் போக முடியும், 3ல் போக முடியும், ஆனால் 7ல் என்னால் போக முடியாது. வேர் அண்ட் விச் டெய்லி வாக் போகிற ஒருத்தர், ஜாகிங் போகிற ஒருத்தருக்கு 7லேருந்து 10 அவர் என்ன கூட்டினாலும் அந்த ஸ்பீடுக்கு போக முடியும். அப்போ என்னோடய ஸ்பீடை நான் அட்டைன் பண்ண முடியாத பட்சத்தில் அப்போ எந்த முடிவை வச்சு ஐ எம் ஃபிட் ஆர் நாட், மை ஹார்ட் இஸ் குட் ஆர் நாட் எப்படி டிஃபைன் பண்ணுறது? நமக்கு எண்ட் பாயிண்ட் ஆஃப் ட்ரெட்மில் வந்து இட் இஸ் நாட் ஹவு மச் டிஸ்டன்ஸோ எந்த ஸ்டேஜ் நீங்கள் போனீங்களோ அது நமக்கு கணக்கு கிடையாது. சரி, நம்ம பார்க்குறது வந்து உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ அச்சீவ் ஆயிருக்கு. ஓகே, ஒரு மேரத்தான் ரன்னர் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஜாகிங் போகிறவர் எடுத்து நம்ம ட்ரெட்மில் பண்ணோன்னா ஹிஸ் ஹார்ட் ரேட் கூடவே கூடாது, பிகாஸ் ஹீ இஸ் ஸோ ஃபிட். ஸோ அவருக்கு ட்ரெட்மில் வந்து அவர் ஓடிட்டே இருப்பார், ஆனால் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. நாங்கள் பண்ணுற ட்ரெட்மில் வந்து இட் இஸ் கால்ட் ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். ஸோ வி ஆர் ஆக்சுவலி கோயிங் டு ஸ்ட்ரெஸ் த ஹார்ட் அண்ட் சி, ஹார்ட்டை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து மேட்ரு கிடையாது. ஸோ பேஷண்ட்ஸ் டசன்ட் ஹாவ் டு நெசசரிலி வரி, என்னடா நமக்கு ஓட முடியாதே, நம்ம இவ்வளோ ஸ்டேஜ் போக முடியாதே அப்படின்னு அவங்க பயப்படவே வேண்டாம். நாங்கள் பார்க்குறது வந்து டிஸ்டன்ஸை கிடையாது, நாங்கள் பார்க்குறது ஹார்ட் ரேட் தான். சப்போஸ் ஒரு பர்சன் சார் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து நாட் ஃபிட், அவர் வந்து ஹீ இஸ் நாட் வாக்கிங் மச், 3 minutes அவர் நடந்து அவருக்கு ஹார்ட் ரேட் அச்சீவ் பண்ணாலும் நமக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஓகே, we can see the heart rate being achieved and we can quickly tell that okay, இவருக்கு ஹார்ட் ரேட் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாரு, இவருக்கு ஹார்ட் இஸ் ரீசனபிளி ஓகே. ட்ரெட்மில்க்கு அக்யூரசி அகெயின் இஸ் only 90%. ஆனால் இசிஜி எக்கோவோட இட் இஸ் மல்டிஃபோல்ட் பெட்டர். ஒரு ட்ரெட்மில் நிம்மதியாக ஒரு பேஷண்ட் பண்ணிட்டாரு, பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னா we can reasonably well tell that இப்போதைக்கு பேஷண்ட்க்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ். இருதய நோய் அப்படின்னு வரும்பொழுது டாக்டர் 100% ஹார்ட்டில் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு டெஸ்ட் இருக்கா அப்படின்னா இருக்கா? அதுக்கு பேர் என்ன? அது இருக்குது. அதுக்கு பேர் தான் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அக்யூரேட். பட் ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு டெஸ்ட் நம்ம பண்ணுறது 100% எனக்கு கேரண்டி இருக்கா அப்படின்னு சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் ஆஸ்க், எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் who travel a lot. சார் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து we are going to Middle East or we are going to Nigeria. Sometimes patients go to Kenya where health is very difficult to get. ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்க சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே போக முடியாதப்போ they will want to ask சார் கேரண்டி மாதிரி they will ask. ஸோ அந்த மாதிரி we can do a CT coronary angiogram. ட்ரெட்மில் நான் சொன்ன மாதிரி ஒரு 90% அக்யூரேட் ஆகும். சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் வந்து இஃப் இட் இஸ் நார்மல் இட் இஸ் 100% நார்மல். So there is not even 1%. பட் அது எல்லாருக்கும் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா அந்த மாதிரி? இல்லை, we don't prescribe. ஸோ இப்போ நான் ஒரு பேஷண்ட் அவங்கள்ட்ட டாக்டர் எனக்கு இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்லாம் வேண்டாம் 100% கேரண்டினா நீங்கள் சிடின்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு சிடி பண்ணுங்கன்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்ன வரும்? ஐ வில் அட்வைஸ் ஒன்லி இஃப் ஒரு சர்டன் க்ரைட்டீரியா இஸ் மெட். ஸோ எங்களுக்கு நம்ம யூஸ்வலாக மெடிக்கலாக வீட்டல் ப்ரீ டெஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஒரு லெட்ஸே ஒரு 22-year-old பாய் வராரு, குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குன்னு சொல்கிறாரு, இசிஜி நார்மல், எக்கோ நார்மல், டெய்லி ஃபுட்பால் விளையாடுவார், டெஃபினெட்லி ஐ அட்வைஸ் நோ மோர் டெஸ்ட். ஏன்னா அவருக்கு ப்ரீ டெஸ்ட் ப்ராபபிலிட்டி, அவருக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் சோலோ. அண்ட் சிடி ஆஞ்சியோகிராமில் நம்ம டை கொடுக்க போகிறோம், கான்ட்ராஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இட் இஸ் நாட் லைக் இசிஜி எக்கோ ட்ரெட்மில். இசிஜி எக்கோ ட்ரெட்மில் ஆர் வெரி சேஃப் டெஸ்ட். அதில் எஸ்பெஷலி இசிஜி எக்கோவில் எதுவுமே கிடையாது. ட்ரெட்மில் ஆஃப்டர் ஆல் நம்ம நடக்க தான் வைக்க போகிறோம், விச் த பேஷண்ட் இஸ் கோயிங் டு டூ. யாருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மோர் தென் 40-45. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க். ஐ திங்க் அனதர் திங் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஷுட் பி வெரி வெரி அக்ரெசிவ் இன் கார்டியக் டெஸ்ட். நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம உங்கள் கடைசி இசிஜி காமிங்கன்னா 65 years ஆயிருப்பாங்க, சார் இசிஜி எடுக்கல அப்படின்னு. ஐ திங்க் தட் இஸ் அ கிரைம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்தியாவில் டயபெட்டிஸ் இஸ் இந்தியா சப்போஸ் டு பி கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஷுட் பி வெரி அலர்ட். அண்ட் அவங்க வந்து ஒரு 45 ஆயிட்டாங்க, இஃப் தே ஆஸ்க் டாக்டர் ஐ யூ ஷுவர் நீங்கள் கேரண்டி கொடுக்கும்போது ஐ வில் சே நோ, சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணுங்கள், தென் ஐ வில் கிவ் எ கேரண்டி. பட் அவங்களுக்குமே நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸில் ட்ரெட்மில் பண்ணுறோம். ட்ரெட்மில் நார்மலாக இருக்குது அப்படின்னா 90% திங்ஸ் ஆர் ஓகே. ஸோ அன்லெஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டவுட் நம்ம சிடி ஆஞ்சியோ பண்ணணும், தெர் இஸ் நோ நெசசரி. பட் ஒரு கேரண்டீடு டெஸ்ட் அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் டெஸ்ட் டு டூ.
சரி, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்கு போகிறேன், அதில் எல்லாம் 1 2 3 4ன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து ப்ரிஃபரபிளி சிடி ஆஞ்சியோகிராஃபியும் சேர்த்து எனக்கு நீங்கள் இதுவும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு பூரா கம்ப்ளீட் ஆயிடுது, மேஜராக ஹார்ட்டோட இஷ்யூலாம் சரியாயிடுதுன்னு ஒரு லேப் சொல்லுது எனக்கு, டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நான் எடுத்துக்கிறது சரியா, என்னோட டாக்டர்கிட்ட கேட்டு இது தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணுறது சரியா, அல்லது அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கவே வேண்டாமா? ஐ திங்க் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது வில் பி சேஃப். அந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டோம், லெட்ஸ் சே சாருக்கு வந்து ஒரு 45 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் அது திருப்பி பண்ணக்கூடாது. ஓகே, சிடி ஆஞ்சியோகிராம் ஹேஸ் காட் கான்ட்ராஸ்ட் நம்ம கொடுப்போம். ஸோ டக்குன்னு நம்ம போய் எங்கேயும் பண்ண முடியாது. வி ஹேவ் டு மேக் ஷுர் தட் கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் நார்மல், ஏன்னா கான்ட்ராஸ்ட் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது ரேடியேஷன் இருக்குது. ஏஜ்டு பர்சனுக்கு ஓகே, பட் யங்காக இருக்க பீப்புளுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறது வி ஷுட் பி ஆல்வேஸ் ரிஸ்க் எவ்வளோ தான் கம்மியாக இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எவ்ரி இயர் சிடி பண்ணிவிட்டு பயந்து சிடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ சிடி ஆஞ்சியோகிராம் ஹேஸ் அ ரோல், பட் இன் செலக்டட் பேஷண்ட்ஸ் ஒன்லி. சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன். கர்நாடகாவில் ஒரு ஊரில் அவர் ஒரு சலூனில் வந்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கழுத்தை அப்படி திருப்புவாங்க. யூஸ்வலாக அது எல்லாத்துலையும் இந்த பழக்கம் உண்டு. கடக்குன்னு ஒரு சவுண்டு வரும், நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க, நம்மளும் ஃபீல் பண்ணுறோம். இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டும் பண்ணுறாங்க, மசாஜ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா, ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறத ரிலீவ் பண்ணுறாங்க. அப்படி கழுத்தை திரும்பும் போது அதில் ஒரு உடைப்பு எலும்புக்கிட்ட ஏற்பட்டு ரத்தத்தை எடுத்துட்டு நாளங்களில் ஒரு பிரச்சனை வந்து அவரை மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இது பயமுறுத்துறதுக்காகவும் கேட்கலன்னா, இது என்னுடைய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கா? தெர் இஸ், நமக்கு இந்த கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னு 2 ஆர்ட்ரி இருக்குது, விச் கோஸ் டு த பிரெயின். அதில் வந்து ஒரு தெர் இஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்ஸ், அதில் ஒரு சின்ன ஒரு மெஷரிங் சேம்பர் மாதிரி இருக்குது. ஓல்ட் ஆக ஆக அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிரும். ஸோ பார்பர் சேர் சிண்ட்ரோம் அப்படின்னே ஒரு வியாதி இருக்குது, வேர் அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணால், ஷேவிங் பண்ணும்போது, ஸ்ட்ரெச் பண்ணும்போது, டைட்டாக போடும்போது, அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்கும் கிடையாது, சிலவங்களுக்கு அது கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஸை அது என்ன பண்ணுன்னா ஹார்ட் ரேட்டை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அப்படி இருக்கும்போது there are instances where patient can faint. இது வந்து it will not produce heart attack, இதனால் உயிருக்கு ஆபத்து எதுவும் வராது, ஆனால் பேஷண்ட் வந்து ஃபெயிண்ட் ஆயிடுவார். அண்ட் இந்த குரூப்பில் இருக்கவங்க ஃபெயிண்ட் ஆகும்போது கீழே விழுவாங்க. கீழே விழுந்தோன்னு என்ன ஆகும், இன்ஜுரி ஆகும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு இன்ஜுரி வந்து ஹிப்பில் வந்துச்சுன்னா ஹிப்பு உடையும். ஸோ தெர் இஸ் அ ஸ்மால் குரூப், ரொம்ப மைனாரிட்டி பேஷண்ட்ஸ், வேர் திஸ் இஸ் கால்ட் கரோட்டிட் ஆர்ட்ரி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ அதை எப்படி நம்ம அந்த சென்சிட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோன்னா, பை சார் சொன்ன மாதிரி எய்தர் பை ஸ்ட்ரெச்சிங் ஆர் ஷேவிங் ஆர் பை டைட்டாக போடும்போது, எஸ்பெஷலி பார்பர் சேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஆல்சோ டைட்டன் அந்த க்ளோத்ஸையும் டைட் பண்ணுவாங்க, ப்ளஸ் மேனிப்புலேட்டும் பண்ணுவாங்க. அந்த மேனிப்புலேஷன் பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக மயக்கம் வந்துடும். அந்த ஸ்டேஜில் அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஹீ வில் நாட் ஃபெயிண்ட். பட் அதை பார்க்காம மெனி டைம்ஸ் பேஷண்ட் வந்து சேரில் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து வாட் வில் தே ஃபீல், நம்ம எதுக்கு இன்டரப்ட் பண்ணோம், அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தே கேன் ஃபெயிண்ட். பட் இது வந்து இட் வில் நாட் லீட் டு ஹார்ட் அட்டாக். அண்ட் அதில் யூஸ்வலி பேஷண்ட் அதை ஒன்று ஐடென்டிஃபை பண்ணோன்னே பேஷண்ட் ரிகவர் ஆயிடுவாங்க. பட் அது வில் கிரியேட் அ சீன். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரோனாக இருக்க பேஷண்ட்ஸ் ஷுட் நாட் கோ அண்ட் டைட்டன் தேர் க்ளோத்ஸ் அட் தட் டைம். டயபெட்டிக்காக இருந்தாலும் கண்ட்ரோலாக கரெக்டாக வச்சுருக்காங்க, HbA1c லிமிட்டுக்குள்ளே இருக்குது தாண்டாமல் அப்படின்னு வரும்பொழுது இவங்க இந்த மாதிரி வந்து ஹார்ட்டுக்கான செக்கப்ஸை என்ன ஃப்ரீக்வன்சியில் எடுத்துக்கணும் அல்லது எடுக்க வேண்டாமா? இயர்லி ஒன்ஸ் கார்டியாக் செக்அப் பண்ணால் போதும். 3 months ஒன்ஸ் அவங்க டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்தா போதும். இயர்லி ஒன்ஸ் தே கேன் மீட் அ கார்டியாலஜிஸ்ட். பட் அவங்க டெய்லி தே கேன் செக். அவங்க டெய்லி எப்படி செக் பண்ணுறதுனா பை வாக்கிங். ஸோ டெய்லி டயபெட்டிக் பேஷண்ட் வாக்கிங் போகணும். வாக்கிங் போகும்போது ஒரு சிம்டம்ஸும் இல்லை. ஹார்ட் சிம்டம்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் செஸ்ட் பெயின் இல்லாமல் மூச்சு வாங்குற மாதிரி வரலாம், படப்படப்பாக வரலாம், லெஃப்ட் ஆர்ம் பெயினாக வரலாம், ஷோல்டர் பெயினாக வரலாம். இந்த சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா கார்டியாலஜிஸ்ட்டை ஒரு இயர்லி ஒன்ஸ் பார்த்தா போதும். அந்த இயர்லி ஒன்ஸில் நம்ம இசிஜி எக்கோ அண்ட் எம்ஃபசைஸ் பண்ண மாதிரி ட்ரெட்மில், நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பண்டிலாக வச்சுருப்பாங்க. சரி இசிஜி வச்சுருக்கோம் சார், எக்கோ வச்சுருக்கோம், எவ்ரி இயர் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெட்மில் எங்கன்னா ட்ரெட்மில் இருக்காது. ஸோ எனக்கு மோஸ்ட் ஒரு எம்ஃபசிஸ் இஃப் ஐ ஹேவ் டு டெல் த வியூவர்ஸ், ட்ரெட்மில் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அண்ட் அண்டர் யூட்டிலைஸ் டெஸ்ட். நிறைய டைம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து என் முட்டி வலிக்குது, சரி இன்றைக்கி எனக்கு ட்ரெட்மில் நடக்கிறதுக்கு மூட் இல்லை, நெக்ஸ்ட் வீக் வரேன், அந்த நெக்ஸ்ட் வீக் வில் பிகம் 2 years. ஸோ ட்ரெட்மில் எஸ்பெஷலி நம்ம விமன் பேஷண்ட்ஸ் தே ஹேவ் அ ஹெசிடென்சி, ட்ரெட்மில் பண்ணுறதுக்கு விருப்பவே படமாட்டாங்க. 5 வருஷமாக கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துருக்காங்க அண்ட் தே வில் நாட் டூ த ட்ரெட்மில். ஸோ ட்ரெட்மில் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் டெஸ்ட்.
அஃப்கோர்ஸ் 90% தான் அதுக்கு அக்யூரசி, பட் மச் மச் பெட்டர் தென் அவர் இசிஜி எக்கோ. டயபெட்டிக் பேஷண்ட்டு அவருக்கு நல்ல கண்ட்ரோல் தான் வச்சுருக்கார். அவருக்கு வந்து ஹார்ட்டில் இருதய நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கான சாத்திய கூறுகள் எத்தனை பர்சன்டேஜ்? டயபெட்டிக்கே இல்லை ஒருத்தருக்கு, நல்லா இருக்கார், கண்ட்ரோல், அவருக்கு டயபெட்டிக் இல்லை, ஆனால் அவருக்கு எக்ஸசைஸ் கிடையாது, ஃபுட் ஹேபிட்டிஸ் புவர், உட்காந்த இடத்துல தான் வேலை செய்கிறாரு, அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேறையாக இருக்குது, அவர் ஒபீஸாக இருக்கார், வாட் எவர் மேபி. இந்த 2 பேரில் யாருக்கு ஹார்ட் பிரச்சனை நிறையா வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லுவீங்க? Diabetic patient தான் risk ஜாஸ்தி. Okay. Even though he is the diabetic patient walking well, not smoking, healthier eating, எல்லாமே கண்ட்ரோலாக இருந்தாலும் unfortunately a diabetic patient has more risk than sir சொன்ன மாதிரி another gentleman diabetes இல்லை but he is not taking care of his health. அது unfortunate. பேஷண்ட்ஸ்க்கு அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சார் நான் வாக்கிங் பண்ணுறேன், டெய்லி செக்அப் பண்ணுறேன், எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது, பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். இன்ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்லி டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்மோக்கர்ஸோட ரிஸ்க் ஜாஸ்தி. ஒருத்தர் வந்து ரெகுலர் ஹெவி ஸ்மோக்கிங் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து ஹீஸ் காட் அ லாங் டயபெட்டிக் ஹிஸ்ட்ரி. இந்த டயபெட்டிஸ் ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கை கொடுக்கும். வி டோன்ட் லைக் டு அட்மிட், ஏன்னா பேஷண்ட்ஸ் வச்சுன்னா தே மே நாட் லைக், பட் அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு பேஷண்ட்ஸ்க்கும் அவேராக இருக்கணும், அப்போ தான் தே கேன் ஐடென்டிஃபை. இல்லைனா அவங்க வந்து ஒரு சின்ன அசிடிட்டி மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும்போது இசிஜியை பற்றி யோசிக்க மாட்டாங்க, ஜெலிசில் போடலாமா, பேன் போடலாமா அப்படின்னு. அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இஸ், நம்ம செஸ்ட் ரீஜன், லெஃப்ட் ஆர்ம், லெஃப்ட் ஷோல்டர், இந்த ரீஜனில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா இமீடியட்லி திங்க் இது ஹார்ட்டாக இருக்குமா, அட்லீஸ்ட் ஒரு இசிஜி அண்ட் ட்ரோபோனின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அட்லீஸ்ட் அதை தே ஷுட் திங்க் அபவுட் இட். அது என்ன டாக்டர் அது? நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ், இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில்லாம் ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ். ஆனால் ஒரு எமர்ஜென்சி நைட்டு 3 மணிக்கு திடீர்னு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு, இங்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. அப்போது another thing before I forget, diabetic patients ஸ்வெட்டிங் வந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டி அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். லோ சுகராக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். இது ரெண்டும் இல்லைன்னா தான் they have to think of other causes. பட் மோஸ்ட்லி அவங்க லோ சுகர் நினச்சி உடனே டக்குன்னு ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து போடுகிறது. அதில் சரியாகலைன்னா அவங்க இசிஜி எடுக்கணும். ஓகே, நமக்கு ஸ்வெட்டிங் ஆன டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லோவாக இல்லை சுகரை ட்ரீட் பண்ண பிறகும் ஸ்வெட்டிங் நிற்கலைன்னா they have to take an ECG. நான் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்குறேன். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு ராத்திரி ஒரு 3 மணி திடீர்னு படபடன்னு வேர்க்குதுங்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நமக்கு லோ சுகர் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போடுறாங்க. அது எவ்வளவு நேரம் அவங்க அந்த ஸ்வெட்டிங் டோட்டலாக குறைஞ்சிருச்சான்னு வெயிட் பண்ணணும், அல்லது எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இந்த சாக்லேட் போட்ட உடனேயும் அந்த ஸ்வெட்டிங் குறையலாம், இது ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம்னு மருத்துவர்கிட்ட வரணும். யூஸ்வலாக வந்து நம்ம இந்த ஸ்வீட்ஸ் டயபெட்டிஸ் எடுக்கிறது எமர்ஜென்சியாக லோ சுகராக இருக்கும்போது ஐடியலாக அவங்க வந்து சிம்பிள் சுகர்ஸ், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வச்சு நாக்கடியில் கரைக்கிற மாதிரி வச்சிடணும். நாக்கடியில் நம்ம ஒரு ஸ்பூன் சுகரை வச்சுட்டு இஃப் யூ அலோவ் இட் டு டிசால்வ், ஒரு 5 to 10 மினிட்ஸில் சுகர் சரியாயிரும். அண்ட் ஐடியலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் தே ஷுட் ஹேவ் த குளுக்கோமீட்டர், சப்போஸ் குளுக்கோமீட்டர், பட் ஒரு 5 மினிட்ஸில் சரியாகலைன்னா இமீடியட்டாக தே ஹேவ் டு கோ டு அ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல்சோ டேக் அன் இசிஜி. ஒருவேளை இசிஜி நார்மலாக இருக்கலாம், 10 தடவை இசிஜி நார்மலாக இருந்தாலும் 11th டைம் அகெயின் இசிஜி எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக்னு வந்துச்சுன்னா இட் வில் பி ஸோ டெவாஸ்டேட்டிங், ஸோ எக்ஸ்பென்சிவ், அண்ட் அந்த டன் டேமேஜை நம்ம அன்டூ பண்ணவே முடியாது. அதனால் கோயிங் அண்ட் டேக்கிங் இசிஜி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் சர்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ட்ரோபோனின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் நிறைய டைம் எமர்ஜென்சியில் டாக்டர்ஸ் வில் அட்வைஸ், அதையும் தே ஹேவ் டு டேக். அதான் நீங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நடுவில், ட்ரோபோனின் என்ன எப்படி பண்ணுறதுன்னு பேசிட்டு. ஸோ ட்ரோபோனின் வந்து ஸோ நம்ம எமர்ஜென்சியாக ஒரு ஹார்ட் அட்டாக் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பிளட் டெஸ்ட் வந்து ட்ரோபோனின். ட்ரோபோனின் எப்படின்னா நம்ம லைம் ஜூஸ் மாதிரி, நம்ம லைமை புழிஞ்சால் தான் ஜூஸ் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் தசை டேமேஜ் ஆனால் தான் ஹார்ட்லேருந்து அந்த என்சைம் ட்ரோபோனின் என்சைம் வெளியில் வரும். ஸோ இது வந்து இட் ஹஸ் பிகம் வெரி அக்யூரேட், ரொம்ப காமன். ஸோ ஒரு ஜென்டில்மேனுக்கு ட்ரோபோனின் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா 100% அவருக்கு ஹார்ட்டில் டேமேஜ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி லைம் ஜூஸை புழிஞ்ச உடனே நமக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த லைம் ஸ்மெல் வரும், கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிடும். ஸோ ட்ரோபோனின் வந்து இட் இஸ் அக்யூரேட் ஃபார் 5 to 10 days. 25 நாள் முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக் ட்ரோபோனின் பண்ணி பார்த்தா ட்ரோபோனின் வில் பி நார்மல், ஏன்னா அது பிளட்டில் வந்திருக்கும், அதுக்கப்புறம் யூரின் வழியாவோ தென் இட் வில் கெட் டிசால்வ் அண்ட் இட் வில் கோ அவே. பட் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு வெரி வெரி யூஸ்ஃபுல் டெஸ்ட் வந்து ட்ரோபோனின். ஒன்லி திங் இஸ் ட்ரோபோனின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 750 to 1000. அது வந்து ஒரு செல்ஃப் மெடிகேஷன் ஸ்கீமுக்குள்ளே வரல. வி ஹேவ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். அந்த எமர்ஜென்சியில் உடனடியாக பண்ணுறதுக்கு இதை டாக்டர் பண்ணுவோம். ஸோ ஒரு டாக்டர் ட்ரோபோனின் சொன்னார்னா அது நம்ம ஓகே நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பேச்சே கிடையாது.
ட்ரோப்பனின் நம்ம அந்த நேரத்தில் பண்ணணும். யூஸ்வலாக 15 minutes to 1 hour ட்ரோப்பனின் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ட்ரோப்பனின் நெகட்டிவ்னா நமக்கு ஐடியா வந்து இந்த 10 days நமக்கு ஹார்ட் அட்டாக் வரல. ஸோ வி கேன் பி சேஃப். அண்ட் நிறைய இடத்துல வந்து ட்ரோப்பனின் 2 times பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரோப்பனின் வந்து அந்த பிளட்டில் டிசால்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். வலி வந்து ஒரு ½ an hour ஹாஸ்பிட்டல் போயிட்டிங்கன்னா ட்ரோப்பனின் ஷுட் பி ரிப்பீட்டட் ட்வைஸ். வலி வந்து 2 hours கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒன்ஸ் ட்ரோப்பனின் பண்ணால் போதும். எந்த அளவில் இருக்குது ட்ரோப்பனின் அப்படிங்கிறத வச்சு இவருக்கு ஹார்ட் அட்டாக்கா இல்லை ஹார்ட் ஃபெயிலியராக என்ன வருதுங்கிறத முடிவு பண்ணி மருந்துகள் மூலமாக சரி பண்ணணுமா, இல்லை ட்ரோப்பனின் இப்படி காமிச்சிருக்கனால இட் இஸ் அன் எமர்ஜென்சி இண்டிகேஷன், உடனடியாக நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை பார்க்கணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணுமா? ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம அட்மிட் பண்ணிடணும். ஒரு ட்ரோப்பனின் பாசிட்டிவ்னா பேஷண்ட் ஹேஸ் நோ ரோல் ஆஃப் கோயிங் ஹோம் அண்ட் அட்மிஷனும் ஐசியூவில் தான் பண்ணணும். அதுக்கு பிறகு நமக்கு எக்கோவில் அப்நார்மாலிட்டி இருக்குது, சர்ச் இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னா சில பேஷண்ட்ஸ் வெரி மைனாரிட்டி பேஷண்ட்ஸ்க்கு ஸ்லைட்டாக ட்ரோப்பனின் கேன் பி எலிவேட்டட். ஒரு 10 இருக்க வேண்டியது 25 இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த செகண்ட் செட் நம்ம ட்ரோப்பனின் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஹார்ட் அட்டாக் போயிட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு செட் 15 இருந்துச்சுன்னா செகண்ட் செட் 1000s இருக்கும். இட் வில் கோ மல்டிஃபோல்ட் ஹையர். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் எக்கோ வச்சும் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் பிக்கப் பண்ணிடலாம். ஆனால் பாட்டம் லைன் என்னென்னா ட்ரோப்பனின் பாசிட்டிவ்னா பேஷண்ட் ஹேஸ் டு பி அட்மிட்டட். அடிப்படையில் இதுதான் முதல்ல தேவை. இது இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகிறதுங்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். ஆனால் நான் போகணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற திறனே எனக்கு இல்லாத பட்சத்தில் நான் ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் தப்பு, போகாமல் இருந்தாலும் தப்பு. இந்த குழப்பத்துக்கு ரொம்ப அழகான விடைகள் இன்றைக்கி டெஸ்ட்டை லைனாக வரிசையாக நீங்கள் கொடுத்ததில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0440401066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.